வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கைமணம் மாறாத கிராமத்து சமையல். அதில் கோதுமை களியும் கருவாட்டு குழம்பும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை ரவை, நம்ம பயன்படுத்துகிற கோதுமை ரவை, அதை மிக்சியில் ஒரு பசர் விட்டு எடுத்து அது கூட 2 டீஸ்பூன் அரிசி மாவு கலந்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு 1 கப்பு, அதற்கு தேவையான அளவு உப்பு. இதுதான் களிக்கு தேவையான பொருள். அடுத்து நம்ம பார்க்குறது கருவாட்டு குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தா, இது மொச்சை முதல் நாள் இரவே ஊற வைத்து வேக வச்சுருக்கேன், 1 விசில் விட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் 3 நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி 1 நெல்லிக்காய் அளவு. தேங்காய் 1 கப். இது குழம்பு மிளகாய்த்தூள். இது கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மிளகாய், தனியா, சீரகம், மிளகு, வெந்தயம் இது போட்டு நீங்களும் பண்ணிக்கலாம். 4 தக்காளி. நான் சின்னதாக இருக்கங்காட்டி 4 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 போதும். 50 கிராம் நெத்திலி நெய்த்துளி கருவாடு. கருவாடை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதோட தலையை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பல் தேவையான அளவு. 30 சின்ன வெங்காயம். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை. அடுத்து அடுப்பை ஆன் செய்து ஒரு வடச்சட்டியை வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் எண்ணெய். இதை வணக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கணும். வணங்கிட்டு இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கிறோம். அதையும் ஒரு வணக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு தாளிக்க ஒரு பானை வைக்கணும். பானை நல்லா காயிட்டும். பானை காஞ்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆயில் விடும். அதுக்கு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் பொரியணும். கடுகு பொரியுது. அடுத்து ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையே சேர்த்துறோம். கொஞ்சம் கருவேப்பிலை. அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள். மண்பானையில் சமைக்கிறங்காட்டி அதனுடைய சத்துக்கள், காய்கறியில் இருக்கிற சத்து, மொச்சையில் இருக்கிற சத்துக்கள் அழியாமல் நமக்கு உடம்புக்கு அப்படியே கிடைக்கும். அடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை சேர்க்குறோம்.
1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், நேற்று இரவே ஊற வச்சு வேக வைத்த மொச்சை, சிறிதளவு தண்ணீர், மூடி வச்சு வெங்காயம் தக்காளி வணங்கினது ஜாரில் நம்ம சேர்த்துறோம். ஒரு சிறிதளவு நெல்லிக்காய் அளவு புளி, 1 கப் தேங்காய், மிக்சியில் நம்ம விழுதா வெங்காயம் தக்காளி நல்லா மையா அரைச்சி வச்சுக்கணும். தேவையான அளவு தண்ணீர், குழம்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்க்கணும். கடைசியா உப்பு 2 ஸ்பூன். நம்ம குழம்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அதுக்கு தேவையான கருவாடை குழம்புல நம்ம சேர்த்தோம். கருவாடு போட்டு ஒரு கொதி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கருவாட்டு குழம்பு ரெடி. குழம்பு வெந்துருச்சு, இறக்க போகிறோம். கருவாடு ரொம்ப வாசனையாக இருக்குது. இதில் வந்து கொத்தமல்லி தழை தூள். கருவாட்டு குழம்பு, சுவையான கருவாட்டு குழம்பு கிராமிய மணத்தோட ரெடி ஆயிடுச்சு. ஸ்டார்ட். நம்ம இறக்குற சமயத்தில் கருவாடு போட்டு மூடி வச்சா கருவாட்டு குழம்பு ரெடி. அடுத்து நம்ம களி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பானை அடுப்பில் வச்சாச்சு. களி செய்யறதுக்கு தேவையான தண்ணீர், ரெண்டு சொம்பு தண்ணி, மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். களிக்கு வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து களிக்கு தேவையான கோதுமை 2 ஸ்பூன், அரிசி மாவு கலந்த கோதுமை ரவையை மிக்சியில் ஒரு பசர் விட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் நம்ம சேர்த்துப்போம். நல்லா கலக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கணும். ரவை நல்லா வேகணும். ரவை நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துறோம்.
வந்து சன்ன பண்ணிட்டு களிக்கு தேவையான மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கிளற போகிறோம். களியை வந்து நல்லா கிளறிக்கணும். வந்து களி கருவாட்டு குழம்பு கிராமிய மணத்தோட ரெடி ஆயிடுச்சு. தலவாழ இலையில பரிமாறப்படுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் உப்பு வைக்கிறோம். எள்ளு உருண்டை, நிலக்கடலை உருண்டை, ஊறுகாய், களி ரெடி. கருவாட்டு குழம்பு கிராமிய மணம் தூக்கும் கருவாட்டு குழம்பு, கருவாடு முச்சை, கொஞ்சம் தயிர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த களி கருவாட்டு குழம்பை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.